ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மங்கேஷ் கிச்சன். நம்ம சேனலுக்காக கிச்சனுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கினது 2 மாசமா ஒரே இடத்துல இருக்கு. ஏன்னா வீடு ரெனோவேஷன் பண்ணதுனால அந்த பொருள் எதுவுமே நான் பிரிக்கல. இன்னைக்கு வாங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். எதுடா ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம்? இந்த பெரிய பாக்ஸ் இதுவா? சரிடா. இந்த கத்தியை கொடுக்காம அன்பாக்ஸ் பண்ண எப்படி பண்றது? ஹெல்ப் வேணுமா? வேண்டாம் பிரிக்கவே முடியல. அதான் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வா. இந்த சைடு ஓபன் பண்ணிடுறேன். அப்படியே போட்டுங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு போட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அது போட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே. எனக்கு வா. இடு. 1 2 3 வரல. இட இந்த சைடு வச்சுட்டு எடுக்கலாம். இரு ஒரு நிமிஷம் இரு. ஓகே. பெரிய பாடி. ஆமா, பாத்திரம் வந்து கழுவி வைக்கிறது. ஐயோ, அலெக்சா வந்துட்டா. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். சுச்சோ, அப்படியே சொன்னேன். நீ அங்க வைக்காதன்னு சொன்ன, கேட்டியா? அலெக்சா என்ன அவன் ட்ரேவா? தண்ணி ஊத்தாம இருக்கு. ஸ்பூன் ஸ்டாண்டு. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டு, பாத்திரம் தேய்ச்சி வச்சிடலாம். இந்த ட்ரே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இது அமேசான்ல 950 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். பார்த்து இது எடுக்கவா? இது வந்து ரொம்ப நாள் கனவு கிச்சன்ல வாங்கி வைக்கணும்ட்டு. இங்க பாருங்க, நம்ம கிச்சன்ல இதுல வந்து நம்ம என்ன டிஷ் பண்றோம்னு எழுதிட்டு இதை வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஐயோ, இப்போ பிரிச்சு தானே எடுக்கணும். எல்லாமே கொஞ்சம் வந்து செராமிக்கு, அதனால ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல, இது வந்து உடையாம இருக்கிறதுக்காக இவ்வளவு பேக்கிங். இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு. இது வந்து வாட்டர் கேன். வீடியோல ஊத்துற மாதிரி காமிச்சேன். ஆமா, வீடியோக்காக இதை வாங்கினது. அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிளேட். இந்த ட்ரெஸ் லிச்சஸ் கேக்கு, ரோஸ் மில்க் கேக்கு, அது மாதிரி, அப்புறம் நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்காக, அதுக்காக வாங்கினது. இது ஃபுல்லாவே செராமிக் தான். அடுத்தது இது வந்து ஃப்ளவர் வைஸ் போடுறதுக்கு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா ஃப்ளவர் வைஸ் போடுறதுக்கு. பிரிக்க முடியலடா, எல்லாமே செம்ம டைட்டாக இருக்குது. இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு கேக்டஸ் மாதிரி. இதில் வந்து ஃப்ளவர் வைஸ் வாங்கி நம்ம போடணும். அது வாங்கலாம். ஆனால் அது வாங்கணும். ஆமாம், இதுக்குள்ளே அதான் போடணும். வேற என்னடா தெரியலையே. இவன் வேற கத்தின்னு இருக்கிறான். இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அங்க வைக்கும் போது இது பார்க்கவே நல்லா அழகா இருக்கு பாரு. எல்லாம் இந்த செராமிக்னால எல்லா பொருளையும் எல்லா வீடியோலயும் பாப்பீங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு வீடியோ போடணும். கண்டிப்பா இது எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் போடணும். ஆமா, இது வந்து இதுக்காக சப்போஸ் இந்த ட்ரெஸ் லிச்சஸ் கேக்கு, அப்புறம் அந்த ரோஸ் மில்க் கேக்லாம் போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு போரர். ஸோ வந்து அதே கலர்ல இதோ. ஸோ இது எல்லாமே அதோட செட்டு. அதே மாதிரி அதை வைக்கிறது. அதே அங்க இருக்கு பாரு. ஓகே, இருக்கு பாரு. இங்க பாரு, இது வந்து அப்படியே இந்த படி மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கும் போது நமக்கு நல்லா அழகா தெரியும். வெளியில பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். கிளாஸ் வந்து ஸோ இதில் கிச்சனில் வைக்கும் போது நமக்கு நல்லா அழகாக இருக்கும். எல்லா அந்த உள்ளே போடுற ஸ்பைசஸ்லாம் வெளில தெரியும் பாருங்கள். இது மாதிரி இப்போ இதில் 4 16 இது நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். நம்ம வந்து இதில் என்னெல்லாம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா இதுக்கு ஒரு பென் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எழுதிட்டு அப்படியே நம்ம ஆமாம் ஒட்டி வச்சுக்கணும். அப்படியே ஒரு கேண்டிசர் செட்டு வாங்கினேன். எல்லாமே கிளாஸ், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்.
இது வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இது மாதிரி காஃபி, டீ, சுகர் 3மே வைக்கலான்ட்டு. 3 வைப்பாங்க. ஆமா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது இது நல்லா அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. ஃபைனல் பேக். ஆமா, இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டாய்ஸ் இது. லாஃபிங் குட்டாவா? ஆமா, சரி ஞாபகமா அங்க போனதை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன். சரி கிச்சன்ல வைக்கலாம் அழகா இருக்கும்ட்டு. ஸோ இது இதோ 3 கலர்ஸ். இது இந்த கோல்டு கலர் ஸ்பூன் செட்டு. லெமன்லாம் வடிகட்டிக்கலாம். அதுக்காக வடிகட்டி இது வந்து பெப்பர், ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து பவுடர் பண்ணிக்கிறது. பெப்பர் உள்ள போட்டு பவுடர் பண்றதுடா. பெப்பர் பவுடர் பண்றது. இது வந்து தேன். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தேன் எடுக்கிறது இது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது வந்து அங்க கிச்சன் மேட். இது என்னடா ஒட்டிக்குச்சு அப்படியே? அவ்வளவுதானா? வேஸ்டா? தெரியலையே. இல்ல இது பிரிச்சு அங்க ஒட்டிக்கணும் போல இருக்கு. இல்ல 2 மாசம் ஆச்சு. 2 மாசம். ஆமாடா, வெயிலுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு. இல்ல பிரிச்சுக்கலாம்டா. சரி இது அப்புறம் பிரிச்சுக்கலாம் விடு. ஓகே. இது வந்து ரொம்ப அழகான, எப்படி சொல்றது, சூப்பரா இருக்கு பாரு பாக்கிறதுக்கு டிசைனு. நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுல என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இடியப்ப மாவு பிசைறது, மாவு பிசைறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதான் அந்த மாவு கலந்துக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கு பாரு. இவ்வளவுதான். இதெல்லாம் தான் நான் கிச்சனுக்கு வாங்கினது. இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமாவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.